கலைஞர் ஐயா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். அது எந்த சந்தர்ப்பம், எப்படி? Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear. நாகிரெட்டியார் பத்தி ஒரு சம்பவம் சொன்னீங்க. ஏசியாவிலே 14 ஷூட்டிங் ஃப்ளோர் வச்சுருந்த ஒரே இடம் வாகன ஸ்டுடியோ தான். இப்போ எல்லாம் அப்படியே விற்றாலும் எல்லா ஃப்ளோரும் விற்றாச்சு. அந்த விலைக்கு வாங்கின ஆளுகிட்ட முதலாளிகிட்ட எல்லாத்தையும் இடிச்சிட்டு வாங்க, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு விஜயசேஷமாக மட்டும் கடைசியாக இடிங்க. ஏன்னா என் பொண்டாட்டி ஞாபகமாக கட்டினது எல்லாம் இடிச்சு வந்தால் கடைசி நாள் புல்டோஸை வச்சு இடிச்சாங்க. ஆயிடுச்சு போயிட்டு 2 மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் 2 தடவை கேட்டுட்டு பேசுறது தான் இன்னைக்கு வரைக்கும் முதல்ல கதை. இப்போ 4 மணி 15 நிமிஷம் இருக்கக்கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமலை களம் அமைத்து சேரன் செங்குட்டும் டைலாக்கு இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட். கேள்வி ஞானம் வசந்து அதுக்கு சிவாஜி கொடுத்தாங்க. வீட்டுக்கு போனேன். கிட்டத்தட்ட அப்போவே ஒரு கோமா சேர்த்து இருக்கிறார். அது யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்பா சிவகுமாரன் வந்திருக்காங்கப்பா, சிவகுமாரன் வந்திருக்காங்கப்பா, சிவன் வந்திருக்காங்க, இப்படி உட்காந்துருக்காரு. டிவி கொண்டா சொல்லி அந்த வீடியோவை போட்டு ஃபுல் வால்யூமுக்கு சொல்லி புருஷோத்தமனை புரட்டு காலின் மூட்டு முடியல உலகம் ஃபுல் பாதி போயிட்டு இருக்கு. இப்படி உட்காந்துருக்காரு. பார் 10 பாடுவாய் பார், நீ முன் பஞ்சனானி படுமாட்ட பார். ஒரு சுட்டு கண்ணீர் இப்படி இருந்துச்சு. கலைஞர் ஐயா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். அது எந்த சந்தர்ப்பம், எப்படி? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லும்போது அது ரிப்பீட் ஆனால் கூட நல்ல விஷயம் மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நாகிரெட்டியார் பற்றி ஒரு சம்பவம் சொன்னீங்க. அது அற்புதமாக இருந்தது அது கேட்கும்போது. அந்த சம்பவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாகிரெட்டியார் சார் நம்ம எஸ்.எஸ். வாசன் டைரக்ட் பண்ணார், ஏவிஎம் செட்டியார் டைரக்ட் பண்ணார், டிஆர்எஸும் ஸ்டுடியோ இவங்கெல்லாம் ஸ்டுடியோ ஓனர்ஸு. ஸ்டுடியோ ஓனர் வந்துட்டு டைரக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. நாகிரெட்டியார் டைரக்ஷன் மட்டும் பண்ணல. அது வேறு சக்கரமணி ஒருத்தர் இருந்தார், நாகிரெட்டி சக்கரமணி, அவர் தான் பண்ணுவார். இவர் அவர் தான் பண்ண, இவர் டைரக்ட் பண்ண மாட்டார். அது மிக மேன்மையான மனிதர். நான்லாம் அந்த ஷூட்டிங் 16 ஃப்ளோர் இந்தியாவிலேயே 14 ஏசியாவிலே 14 ஷூட்டிங் ஃப்ளோர் வச்சுருந்த ஒரே இடம் வாகன ஸ்டுடியோ தான். அந்த ஸ்டுடியோவில் அப்படி வச்சுருந்துருக்காரு. அப்புறம் ஒரு திடீர்னு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாலாம் நாங்களாம் ஒரு வயசு, உங்கள் அப்பா என்னோட 4 வயசு பெரியவராக இருப்பார். ஸ்டுடியோ கூட போய் பார்த்தா இந்த பக்கத்தில் தமிழ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சிவாஜி எம்ஜிஆர் இந்த 2 ஃப்ளோர் இருக்கும். அங்கே பார்த்தா ராமராவ் நாகேஸ்வராவ் தெலுங்கு வந்துருப்பாங்க. அந்த போது சுனில் தத்து அசோக்குமார் ஷூட்டிங் நடந்திருக்கு. 3 லாங்குவேஜ் அப்போ ஷூட்டிங் திருவிழா மாதிரி இருக்காது. அப்படி ஒரு காலகட்டம் 1950 இருந்துச்சு. அப்புறம் அப்படியே காலங்கள் மாறி முதல்ல அவுட்டோரில் அன்னக்கிளி படத்துக்கு 70s வரைக்கும் இருந்தது. ஆமாம், இது முதல்ல அவுட்டோர் போய் அவுட்டோர் முழுக்க ஒரு படத்தை அவுட்டோர் பண்ணார். பாரதிராஜா 14 அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் தான் போனேன். அன்னக்கிளி படம் தான் முழுக்க அவுட்டோர் போய் படம். இப்படி அவுட்டோர் ஆரம்பிக்கும் போது ஸ்டுடியோ கூட ஒர்க் குறைய ஆரம்பிக்கும் போது வேலை இல்லாமல் போகுது. அப்புறம் ஃப்ளோர் வேஸ்ட்டாக போகுது, போஷனை போகுது என்ன பண்ணான்னு ஒவ்வொன்றா அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலாக பண்ணார். அப்படியே ஒவ்வொன்றா ஹாஸ்பிட்டலாக பண்ணார். விஜய் ஹாஸ்பிட்டலு, விஜயா கார்டன் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாற்றியாச்சு. இப்போது நாங்களே டூயட் பாடிக்கிறதில்ல, அதெல்லாம் இப்போ மாற்றியாச்சு. அப்படியே மாற்றி கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு விற்க ஆரம்பித்தார். ஒவ்வொன்றா விற்றுட்டு வந்தார். விஜய் ராணி மகள் நீ போய்க்க தெரியல, நம்ம நிறைய கல்யாணம். விஜய் சேஷமகால், விஜய் ராணி மகள் கண்டுக்கு. விஜய் சேஷமகால் அது சம்சாரம் புரியுது உங்களுக்கு? சேஷமகால். இப்போ எல்லாம் அப்படியே விற்றாலும் எல்லா ஃப்ளோரும் விற்றாச்சு. இப்போ இந்த விஜய் ராணி மகள், விஜய் சேஷமகால் விற்றாச்சு. ஒரு அந்த விலைக்கு வாங்கின ஆளுகிட்ட முதலாளிகிட்ட நான் விற்றுட்டேன், எனக்கு உரிமை கிடையாது, ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாத்தையும் இடிச்சிட்டு வாங்க, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு விஜயசேஷமாக மட்டும் கடைசியாக இடிங்க. ஏன்னா என் பொண்டாட்டி ஞாபகமாக கட்டினது. ஏன்னு கேட்டால் நான் பிஸ்னஸுக்காக ஆந்திராவில் எல்லாம் பவர்ஃபுல்லாக போய் உச்சத்துக்கு போய் எல்லாம் இழந்து ஓட்டாண்டிய ரோட் நிற்கும் போது சொந்தத்துக்கு போய் புடச்சிக்கலான்னு போகும்போது என் சம்சாரம் என்ன கையில் காலை போட்டு மொத்த நகையை காட்டி கொடுத்து இது போனால் போயிட்டு போகுது, நீ ஊருக்கு போய் கேரளமாக இருக்கிறதீங்க, நீ இதை வச்சு புடைங்கன்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் பெரிய அளவு காரணமே என் பொண்டாட்டி நகை நட்டாக கொடுத்த அந்த மனசு தான் காரணம். அவன் ஞாபகமாக கட்டியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் கடைசியாக வச்சுங்க, இந்த இதை மட்டும் லாஸ்ட்டாக இடுங்க. ஏன்னா என் பொண்டாட்டி பேரில் கட்டுறது அது இருக்கிற பார்க்கறதுக்கு வருஷமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாம் இடிச்சு வந்தால் கடைசி நாள் புல்டோஸை வச்சு இடிச்சாங்க. நைட் சேர்த்து போயிட்டார். அன்னைக்கா அடுத்த நாள்? ஆமாம், அன்றைக்கி நைட்டு புல்டோஸ் இடித்தாங்க. அம்மாவை இடிச்சுட்டா போயிட்டாங்கண்ணா.
உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்முடைய நட்பு அப்படின்னு பொண்டாட்டி அவாவுக்கு நான் உடம்பு உயிர் மாதிரி தானே, அப்போ உயிர் போனால் அப்போ உடம்பு எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படி இந்த பாட்டுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதனால தான் அங்கே திருக்குறள் நீங்கள் உங்களோட இது விஞ்சி நிற்கிறது காரணம் ராமாயணத்தில் கதை, மகாபாரதத்தில் கதை, இது வந்து லைஃப். இதில் என்ன இருக்குன்னா வாழ்ந்த வாழ்க்கை எடுத்து நான் கூட இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னது ஒரு ஃபிலிமாவே பண்ணலாம் அப்படின்னு. ஃபிலிம் தான் ஆல்ரெடி வீடியோ தானே இருக்குது. இல்லை அது ஒரு காட்சி சம்பவம்னா சிவாஜியை பற்றி சொன்னாங்க. சிவாஜி பற்றி ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன். உங்கள் அப்பாவை சொல்லியிருப்பேன், அப்பா போயிட்டாரு, நீங்கள் விசாரிச்ச வரைக்கும் என்னைக்காவது சிவாஜி கணேசன் டயலாக் பேப்பர் வாங்கி படிச்சிருக்கா கேள்விப்பட்டிருக்கேன்? இல்லை, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், நான் நடிச்சிருக்கேன் சொல்லுவாங்க. கை கொடுறா, அதாவது டேய் என்னடா டயலாக்கு சொல்கிறா அப்படிம்பாரு. சொல்லுவாங்க, காவிரி தந்த தமிழகத்தை புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போர்த்துட்டு கொண்ட காலம் அது. அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து சத்த தந்தை ஃபுல்லாக சொல்கிறார். ஒரு 4 நிமிஷம் வருது. இன்னொரு சொல்லு. காவிரி அந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது ஃபுல்லாக கேட்டு போயிட்டு தேர்ட் டைம் நான் சொல்லி காட்டினா சொல்லுவார், பக்காவாக சொல்லிடுவார். இப்படித்தான் அவர் ஃபுல்லாக சொல்கிறாள். பீம்சிங்கு உங்கள் தான் பீம்சிங்கு இதுக்கு ராஜாராணிக்கு அப்போ இதுக்கு ஒரு ஊடக நாடகம் தான் பெற்ற, சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஊடக நாடகம் தான் பெற்றது, நீ மூணாக்கார நமக்கு தகவல் கொடுனா ராயப்பட்டில் அவர் குடியிருக்காரு. பாகிஸ்ரீ வந்து ஆள் தகவல் போகுது, இந்த ஒரு ஊடக நாடகம் கேட்குறாருங்க அப்படின்னா கலைஞர் சொல்லியிருக்காரு. சிவாஜிக்கு தெரியும் இந்த திமுக நாடகங்களில் போகும்போது ஒரு பொண்ணாண்டு தாயை பற்றி நான் அவர் நாடகத்தில் பேசியிருக்காரு, அதே பேசிக்க சொல்லு அப்படி சொல்லியிருக்காரு. அது என்னதானா அது நீ கேள்விப்படே தெரியல எனக்கு. அது பொன்னாண்டு தாய் பற்றி குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிடினும் புலியின் குகையிலே அழகில்லை புதுமையில்லை கிளியும் மெய்சிலிப்பும் கீழருக்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறைவிடும் மரவன் மாளிகை அப்படி போகும். அது என்ன பாட்டு தெரியுமா? அது வந்து அந்த பாட்டு தெரியுமா? நரம்பெழுந்துடைய நிரம்பாம் என்றோள் முளரி மருங்கின் முதியோர் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டமர் குறைந்தனாயின் உண்டவன் முறையில் திருவன் யானென சினையை கொண்ட வாழோடு படுமணம் பெயரா செங்கலன் தொடர்போல் சிதைந்து வேறாகிய படுமன் கிடக்கை காணும் இந்த ஞானில் பெரியது வந்தானாலே. பையன் வந்து நெஞ்சில் வேறு வாங்கிக்கிறத சந்தோஷப்பட்டான். அந்த அதைத்தான் சிவாஜி வந்து திமுக எல்லா ஊர்லேயும் போய் நாடகத்தில் போய் நடிச்சிருக்காரு. அதை பேசின கலைஞர் சொன்னேன், ஐயோ ஊரோட போய் நான் பேசிட்டு வருவேன், இவர் அம்மையப்பனை படம் எடுப்பார், அது இந்த நாடகத்தில் வந்து SSR கொடுப்பாரு, அதை அவர் பேசி நடிப்பார், படம் ஊற்றிட்டு போகு, அதே நான் பேசணும் போய் வேலையை பார்த்து போயாடு கோச்சு ஏற்பாடு சொல்லிட்டு வந்து 2 மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் 2 தடவை கேட்டுட்டு பேசுறது தான் இன்றைக்கு வரைக்கும் வளர்கிற. இப்போ 4 அடி 4 மணி 15 நிமிஷம் இருக்கக்கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போத்தெடுத்து கொண்ட காலம் அது. அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல்வீல் மெழுகானால் தமிழகத்துக்கு இடையூர்த்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்தவன் கடம்பன் வந்துட்டான் புனல் போக்கு விழியாலே அவள் போர் செய்து இருந்துட்டாள் தந்தை கடம்பட்ட செய்து போய் தவித்தாய் என்னான் இல்லை என்ப முல்லை சூழி இந்நாட்டு படையில் ஒரு வீரர் விழுந்துட்டால் நல்ல ஒரு கிழிசில் வந்தது போலன்றோ இனி சடையந்தே நுழைவதே பயவன் டயலாக் போகும் 4 நிமிஷம். இது பேசி முடிஞ்சோடனே இது எப்படி போட்டோன்னா கதையில் திருக்குறள் ஆமாம் எப்படி சிங் பண்ணனா இந்த சண்டை போய் சண்டை போட்டானுங்க. அவருக்கு புதுசு வேகமாக வந்து எழுதி கொடுத்தாரு வாங்கி ஸ்பீவில் 2 மணி நேரத்தில். இந்த 2 கேட்டு பேசிட்டான். இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு அது. சேரன் செங்குட்டும் டயலாக்கு இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு என்ன பாட்டு போடுதுமா? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேள்வி ஞானம் வசந்தது. அதுக்கு சிவாஜி உதாரணம். இப்போ உங்ககிட்ட நாங்கள் இன்னொரு சிறப்பு பார்க்குறோம். அதாவது நீங்களே ஒரு முக்கியமான பிரமுகர், ஆனால் எல்லார் விஐபி கிட்டையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பழகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு எல்லோ லைன் அப்படின்னு பேட்டியில் நான் ஒரு மெயின் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம். ஆனால் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம், சமீபத்தில் கலைஞர் ஐயா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அது உங்ககிட்ட பகிர்ந்துருக்கார். அது எந்த சந்தர்ப்பம் எப்படி? அதாவது 1988 சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது. அது வந்து ஒரு சிறப்பு ஆசிரியர்னு குமுதத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை பண்ணேன். நான் பேட்டி எடுக்கும் போகும்போது இப்போ அப்துல் கலாமை பேட்டி எடுத்தேன். 2010 போய் பேட்டி எடுத்தேன், டெல்லியில் போய் பேட்டி எடுத்தேன். கேள்வியெல்லாம் மெயிலில் அனுப்பிட்டு அவர்கிட்ட, ஐயா 1931 அக்டோபர் மாதம் 15 நீங்கள் பிறந்தீங்களா? ஆமாம் தான் சொல்ல முடியும். உங்கள் அப்பா பேர் ஜெயன்லா பேர், அம்மா பேர் ஆயிஷம்மாவா?
ஆமாம். உங்கள் கூட பிறந்த 4 பசங்க ஒரு பொண்ணா? ஆமாம். அந்த பொண்ணு பேர் ஜஹோராவா? ஆமாம். எல்லாம் பதிலாக சொல்கிறீங்க. அதுதான் மொத்த கேள்வி போல் நானே சொல்லி அவருக்கு 10 பதில் வெறும் ஆமாத்தான் சொல்ல முடியும் தவிர அவர் மொத்த வாழ்க்கையுமே நான் கேள்வியை போட்டு கேட்டோடனே என்ன பேசக்கே வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் அவனே சொல்லியிருக்காண்டா அப்படின்ட்டு அதனால் வர சொல்லி அப்படின்னாரு. கலைஞர்கிட்ட போகும்போது பக்கத்தில் டிஆர் பாலுக்கு வந்திருக்கு, மிரண்டுட்டா கேட்டோன்னே. அவர் சேஃபாக என்ன பண்ணேன்னா எடுத்துகிட்டு திடீர்னு கேள்வி கேட்ட ஷாக் ஆகிடும். மரியாதைக்கெல்லாம் அவர் 2-3 வருஷம் 3 முறை 4 முறை இது முதலமைச்சராக இருந்தவர். என்னதான் பழக்கம்னா கூட நம்ம தோடு போய் கைவிடக்கூடாது இல்லையா? அப்போ என்ன பண்ணேன், ஆனால் கேள்வியில் 20 கேள்வி நினைக்கிறேன். கேள்வி நான் படிச்சிடுறேன், அப்புறம் நீங்கள் பதில் படிச்சு ரெடி ஆகிடுவா இல்லையா? அவர் சாமி மட்டும் உடனே ரெடி ஆகிடுவா இல்லையா? 20 கேள்வி படிச்சுட்டா உடனே படப்படப்பன்னு ரெடி ஆகிட்டார். அப்புறம் அண்ணா முதல் கேள்வி ஆரம்பிக்கலாண்ணே, நீங்கள் சாமி முட்டைங்களாண்ணே. டிஆர் பால் பண்ணி அண்ணே சாமி முட்டை என்ன சாமி கும்பிட்டீங்கன்னா பெரியாச்சின்னு பேர். முக்குளத்தோர் சாமி திருக்கோடையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது. எங்கள் வீட்டிலோட எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தாங்க. அப்போ எப்போ நீங்கள் சாமி கும்பிடுறத விட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர ஒரு 10-15 வயசாக பெரிய பசங்க படிக்க ஆரம்பிக்கும். அப்படி கிராஜுவலாக கடவுள் நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு இன்னொரு சூப்பர் ஒரு மேடம் சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா அனாதை, முத்துவேல அனாதை. அவருக்கு கல்யாணம் பண்ண அம்மா வந்து வயசுக்கு வர கூட செத்து போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், பாலிய திருமணம் பண்ணி அந்த அம்மா வயசுக்கு வரத கூட செத்து போகிறாங்க. இப்போ செத்து போன அந்த அம்மாவுடைய அந்த மாலை போட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாலை ரோசா இத்து போய் காஞ்சி வரதுக்குமில்ல அதை பெட்டி சேர்ந்து பெட்டிக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சுட்டு அதை தான் அந்த அம்மா பேர் டக்குனு பேர் ஞாபகம் இல்லை, அந்த அம்மா பேர் அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாம்மா. அந்த பெட்டி தொட்டு அதான் சம்சாரம் நினச்சி தொட்டு போகணும். அந்த மாதிரியெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு. ஸோ கோயில் சாமி விட்டு இவர் இந்த போட்டியை தொட்டு கும்பிட்டு போயிருந்துருக்காரு. திடீர்னு முரசொலி மாறனுக்கு ஒரு நாள் ஏதோ உடம்பு சரியில்லையாம்மா. உடம்பு சரியினோடனே எல்லா சாமியும் கும்பிட்டு போய் இவர் எல்லா சாமியும் கும்பிட்டு இந்த பொட்டியை தொடும்போது அம்மா எப்படியாவது மாறனை காப்பாற்றுன்னு கேட்குறாங்க. அவன் சரியாக வரல. உடனே பொட்டி தூக்கி கீழே போட்டு அதை உடைச்சிட்டு அப்புறமா பார்த்து டாக்டர் போய் பார்த்தா சாதாரண வைத்தியம் இல்லைன்ட்டு மாத்திரை கொடுத்துருக்காரு. வயிற்று வலிக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு கடவுள் பக்தி சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் சாமி மேலே படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் சாமி கும்பிட்டுங்க ஆனால் வைத்தியம் பார்த்துக்குன்னு அந்த புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதை சொல்லியிருப்பார். இப்போ எல்லாருக்கும் முன்னோடி கலைஞரையா, அவருக்கு முன்னோடி யாருன்றதை கூட உங்ககிட்ட பரிமாறி இருக்காரு. ஆமாம். அது என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் வந்து ஆமாம். கலைஞருக்கு அவரோட எழுத்துக்கு முன்னாடி இளங்கோவன் இளங்கோவன் கண்ணகி படத்துக்கு எழுந்த இளங்கோவன் தான் எல்லாருக்கும் முன்னாடி. எனக்கு முன்னாடி அவர் தான் அப்படிம்பாரு. அண்ணாவும் எழுதுவார். அண்ணா டைலாக் வேலைக்காரியில் ஒரு டைலாக் அவர் வந்து கங்கை நதி மாதிரி ஒரு தெளிஞ்ச நீரோடையாக இருக்கும். அது ஆழமாகவும் இருக்கும், அமைதியாக போகும். இவர் வந்து இந்த தீக்குச்சி உடச்சி வச்சா புஷ்வானம் எப்படி பரபரன்னு வெடிக்கும் இல்லையா, அது மாதிரி இவர் ஒரு ஃபயர் பிராண்டு. இவர் எப்படின்னா சொந்த அம்மாவை வந்து வேசின்ட்டான்ப்பா. ஆமாம். ராஜா சொந்த அப்பா அப்பந்தான் ராஜா. ஆமாம். ராஜா வந்து இது 2வது உண்டாட்டி ஆசையில் வந்து உங்கள் அம்மா வந்து நீ உன்னை பெத்த அம்மா வேசின்ட்டான். மனோகரால் அது என்னையா அது புருஷோத்தமரே, புரட்டுக்காரின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானமொன்றே நல்வாழ்வான் கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டை என கூறிய குடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உன் அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோக பேச்சு உண்மை தூண்டிவிட்ட துர்த்தை நுடலை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோழிலே வலுவிருந்தால் எடுத்துக் கொள்ளும் வாளை, தடுத்துக் கொள்ளும் சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரியின் குலுக்கு சிரிப்பிலே கோழையாகிவிட்டிருந்தால் ஓடுமதை விட்டு புறமுது காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த பொழுதி காத்தே புறமுது காட்டி ஓடும். கலிங்கத்து பனையை விளைக்க வந்த கால் இருளே கால் பிடரில் இடிபட ஓடும் ஓலமட்டு ஓடும் ஓங்கால கோச்சிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூசித்த சின்னஞ்சில் போடுவே ஏன் சரியாக மாறிவிட்டீர்? ராஜபக்கரமே பழிவாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும் இந்த சித்தி வேலைக்காரன் ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்கிறேன். இந்த நாசுகாரின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பென புகழ் வீர மோக போதில் அந்த பற்களை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்தினை இழந்த படுபாவை பார், நீ முன் பஞ்சனை ஆண்டு படுபாட்டை பார். போய் வெட்டிடுவான் ஒருத்தன். இது எங்கே போட்டோன்னா அதையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு செப்டம்பர் மாதம் இறந்த போது அடுத்த வருஷம், அவர் இறந்த போகிறதுக்கு முந்தின வருஷம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்கு போனேன். கிட்டத்தட்ட அப்போவே ஒரு கோமா ஸ்டேட்டில் இருக்கிறார். அது யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க.
காலையில் இருந்தோடனே குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி புது சட்டையெல்லாம் போட்டுவிட்டு அந்த துண்டெல்லாம் போட்டு கொண்டு போய் சேலை உட்காந்துருப்பாங்க. யார்கிட்ட பேச மாட்டாரு வரல, அப்படி உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் சின்ன வயசுலேயே 40 வயசு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண்பார்வை போச்சு. அப்போ தான் கருப்பண்ணாடி போட்டுப்பாரு. போட்டு போய் இப்படி உட்காந்துருக்காரு. போனே செல்வியும் கலைஞர் போட்டு செல்வியும் அவர் சண்முகநாதன் கூட போயிட்டு தமிழ் சொல்லிட்டு பையன் இருக்காங்க. அங்கே போய் போயிட்டு அப்பா சிவகுமாரன் வந்திருக்காங்கப்பா, அப்பா சிவகுமாரன் வந்திருக்காங்கப்பா, சிவகுமாரன் வந்திருக்காங்க. இப்படி உட்காந்துருக்காரு. ரியாக்ஷனாக கிடையாது. நான் வேலை பண்ணேன். அப்போ தான் இப்போ இந்த பேசுகிற டைலாக் வந்து ஏதோ மீட்டிங் பேசியிருந்தேன். டிவி கொண்டாட சொல்லி டிவி போகும்போது டிஸ்டன்ஸில் ஒரு 5 அடி தூரத்தில் டிவி வச்சு அந்த வீடியோவை போட்டு அதை ஆன் பண்ண சொல்லி ஃபுல் வால்யூம் வைக்க சொல்லி இப்போ நீ பேசி கேட்டே இல்லை புருஷோத்தமனை புரட்டு காலின் மூட்டு முடியல உலகம் ஃபுல் பாதி போயிட்டுருக்கு. இப்படி உட்காந்துருக்காரு. பார் 10 பாடுவாய் பார், நீ 3 பஞ்சநாணி படுமாட்ட பார். ஒரு சொட்டு கண்ணீர் இப்படி இருந்துச்சு. நம்ம செத்துட்டான்னு நினைக்கிறோம். அது கோமாங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் தானே. அதை மீறி 54 நம்ம எழுத வசனம் நம்ம காது கூட ஒலிக்குது. அப்படியே எமோஷனல் ஆகி போய் இவ்வளோ பெரிய ஆள் உயிரோட இருக்கிறா செத்து போனால் தெரியாத அளவுக்கு ஒரு பொசிஷன் உட்காந்து கோமான ஒரு ஆள் இதை தாண்டி அவர் உடம்பு கொண்டு வந்து அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வந்துச்சு. அப்படியே காத்தோட்டு மட்டும் வந்துட்டேன். அதான் நான் கடைசி அவர் பார்த்தது. அந்த எழுத்துக்கு அவ்வளோ உயிர் இருக்கு, அவ்வளோ பெரிய ஒன்றும் பெரிய மேட்டர். Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.